உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் கேதுவின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பயுமே நான் சுயம்பு நானா வளர்ந்தேன் அப்படின்னு சொல்றதுல அதீத கர்வமாகவும் அதே சமயம் உண்மையாகவும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னன்னா மூலம் தான். எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணிடுவோம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கான ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் கேது அப்படின்னாலே அவனு ஞானக்காரன். அதுவும் நெருப்பு ராசி தான் தனுசு. இந்த 1, 5, 9 சொல்லக்கூடிய இந்த இடங்கள்ல தான் அந்த தனுசு உடைய அமைப்பு இருக்கு. இதை திரிகோணங்கள் இயக்குதல். இந்திரவ 5ஆம் இடத்துல அமர்ந்து அதோட இன்னொரு நட்சத்திரமான கேதுவின் சாரத்தை வைத்திருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நட்சத்திரநாதன் 5ல் உட்காந்துருக்கிறதே எனக்கு தெரிஞ்ச ஒரு அளவுக்கு நல்ல ஞானத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு. நிறைய ஞானம், நிறைய பிரச்சனைக்கான தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கான வழிவகை இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். 2-3 மாசமா ஓகேவா தான் இருக்கு, ஒன்றும் பெருசா நெகட்டிவா இல்லை. பட் ஸ்டில் இந்த ஒரு மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இது வரைக்கும் வக்ரமா இருந்த ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்து தான் வீட்டை தானே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு ஒரு பலம் கிடைச்சு. நிறைய ஆன்ம பலம், நிறைய ஆத்ம பலம், கொண்டாட்டங்கள், களிப்பு, குதூகலம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அர்த்தாஷ்டம சனின்னு பேர். இது பேர் அஷ்டம சனியில பாதி அப்படிலாம் இருக்க இந்த தடவை ஆகுமா? இல்லை, சுபத்துவமாய் சனி உட்கார்ந்துருக்கிறார். அதுவும் இன்னும் ஜூனுக்கு அப்புறம் குருவோட பார்வையில வேற இருக்க போறாரு. நிறைய வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து, சேர்க்கை எல்லாம் கிடைக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது நட்சத்திர ரீதி அப்படின்னு பார்த்தோம்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைத்திருக்கு. என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா சந்தோஷங்கள், கொண்டாட்டம், குதூகலம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குருவோட பார்வையில சுபத்துவமா இருக்காரு. 3ஆம் இடம் தான் மகிழ்ச்சி, 5ஆம் இடம் தான் கேளிக்கை, 5ஆம் வீட்டதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. சுயம் சார்ந்த கேளிக்கை நடக்கும். அப்ப என்ன அர்த்தம்? உங்க குடும்பத்துல உங்க மூலமா நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, உங்க பிள்ளைக்கு காது குத்த போறீங்க, மொட்டை அடிக்க போறீங்க, பேர் வைக்க போறீங்க, இல்ல புள்ள பிறக்க போகுது, வளகாப்பு நடக்க போகுது, உங்க மூலமாக சந்தோஷம் வரனா இதுதான் நடக்கும். அப்ப நிறைய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன திருமணத்திற்கான வாய்ப்பு கூடி வரப்போகுது, நல்லதெல்லாம் நடக்க போகுது. குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சந்தோஷம் கிடைப்பதுன்னா 5ஆம் வீட்டதிபதி 4ஆம் இடத்துல இருக்கு. எவ்வளவு சூப்பரான விஷயம் இது. நிறைய அதுவும் அது செவ்வாயா வேற இருக்காரு. ரொம்ப 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 நல்ல டைம் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்க்க தான் செய்யும். ஏன்னா 12ஆம் வீட்டதிபதி அவர் தான். அவர் போயிட்டு சனியோட சேர்ந்திருக்காரு. யாரோட? நம்மளோட 2ஆம் வீட்டதிபதியோட. 2-12க்கு நடுவுல இயங்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தோட அமைப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி 2-12க்கு நடுவுல இது இருக்கும் போது நம்மளை இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கிற மாதிரியா சூழல் தான் உருவாகும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த வகையில் பார்த்தா இந்த நிறைய செலவுகள் எட்டி பார்க்கக்கூடிய அமைப்பு, ஆனால் அதன் மூலமாக வரவுகள் வரக்கூடிய அமைப்பு. அப்ப செலவும் நடக்கும், அதற்கு ஈக்குவலண்டா நம்மளுக்கு வரவும் வரும். அதனால பாத்தீங்கன்னா நிறைய கேளிக்கை, கொண்டாட்டம். நீங்க ஃப்ரெண்டோட போய் செலவு பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டை கொடுத்தா அதுக்கு ஈக்குவல் பண்ற அளவுக்கு வரவு வந்துடும். அதனால அதை பத்தி கவலைப்பட வேணாம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை சரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னுமே நட்சத்திர பயிற்சி வாளி எடுத்துட்டு போயிட்டு எகேன் கேது மகத்துக்குள் நிற்பார். இப்ப பூரத்துல இருக்கக்கூடிய கேது விளிம்புல இருக்காரு, அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி மகத்துல போய் நிற்பார். அதுக்கு அப்புறம் தான் ஆல்மோஸ்ட் குருவோட வீட்டுக்கு வரும்போது எகேன் கிளம்பி போயிட்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி டிரான்சிட் ஆவார். இது ஒவ்வொரு வருடமும் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பயிற்சி தான். அந்த வகையில் கேது போய் கேதுவோட நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது இன்னும் இந்த நட்சத்திரம் பலம் பெறும். நிறைய ஞானம், நிறைய தடை, நிறைய சங்கடங்கள்லாம் நிவர்த்தி செஞ்சு அப்பாடி ஜெயிஷ்டமாரா அப்படின்னு சொல்ற மாதிரியான அமைப்பெல்லாம் வரும். ஆனால் கொஞ்சம் வாய்க்கு கொஞ்சம் பூட்டு போட்டுக்கணும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி சனி செவ்வாயோட உட்காந்து 12ஆம் வீட்டு ஆளோட சேர்ந்துருக்காரு. நிறைய வாய் விரயம் வரும், எனர்ஜி லாஸ் ஆகும், ஒரு மாதிரி தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு போகும், தூங்கவே முடியாத அளவுக்கு வேலை பழு அதிகரிக்கும். 12ஆம் இடம் அயனசயன போகம் மட்டுமே இல்லை, வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போறதுக்கான வாய்ப்புகள். ஒரு ஊர்ல இருக்கீங்கன்னா வேற ஊர், இப்போ சென்னை இருக்கீங்கன்னா மதுரைக்கு போறது, அதே மாதிரி சென்னை இருந்தால் தஞ்சாவூர் போறது, ஏதோ வேற ஊருக்கு போகல, பெங்களூருக்கு போறது, ஹைதராபாத் போறது, ஏதோ ஒரு வேற ஊருக்கு போயிட்டு வரதுக்கான அலைச்சல் அதிகரிக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத அளவுக்கு சில பேருக்கு வேலை போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ஆனா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஓரளவுக்கு சுபத்துவமாக இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் படுத்தமாகும். வேலை பண்ணாலும் அடுத்த நிமிஷம் வேலை கிடைச்சிடும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கோர்ட்டு கேஸு பிரச்சனை அப்படிலாம் நடந்துட்டு இருக்கவங்களுக்கு டக்கு டக்கு நிவர்த்தி ஆகும்.
உங்களுடைய தசாபுதி நன்றாக இருக்கிற பட்சத்தில் மிகச்சரியான ராஜயோகம் காத்திருக்கிறது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. ஒருவேளை தசாபுதி சரியில்லாட்டி கூட கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் சுயம் இயங்க போகுது. அப்ப நீங்க செல்ஃபா சில விஷயங்கள் உங்களுக்கான திறமையை காட்டுவீர்கள். நிறைய பேர் ஏதாவது கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி சர்டிபிகேட்லாம் வாங்கி முடிப்பீங்க இந்த மாதம். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் புதனுடைய காரகத்துவம். அது போய் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அப்ப கண்டிப்பா ஏதாவது சர்டிபிகேட்ல கையெழுத்து போடுறது, சர்டிபிகேட் வாங்குறது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, ஏதாவது வாட் எவர் இட் இஸ், ஏதோ பத்திரிகையோட கனெக்ட் ஆகுறது, இதெல்லாம் புதன் தான். நியூஸ்ல கனெக்ட் ஆகுது, பத்திரிகையோட கனெக்ட் ஆகுது, இதெல்லாம் புதனுடைய காரகத்துவம். நிறைய செலிபிரிட்டி யோகம் காத்திருக்கிறது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. நிறைய கிளாஸ் எடுக்கிறது. நீங்க டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க, நீங்க 2ஆம் அதிபர் மூலமா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, சனியின் காரகத்துவத்துல இயங்கினாலும் சரி, இல்ல வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவை வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூல நட்சத்திரக்காரர்கள் காத்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஸ்கூல்ல வேலை கிடைக்கலாம், காலேஜஸ்ல வேலை கிடைக்கலாம். இது வரைக்கும் வேலைக்காக தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த தடவை வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து விருப்பங்கள்லாம் நிறைவேறக்கூடிய மாதமா இருக்கும். ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருந்து கொஞ்சம் வெளில வருவீங்க, நிறைய வெளில டிராவல் பண்ணுவீங்க, குலதெய்வ கோயில் போயிட்டு வரதுக்கான அனுகிரகமும் அனுசரணையும் கிடைக்கும். 3ஆம் இடத்துல ராகு இருந்தா நிறைய அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைப்பாரு. ஆனா யாரையும் நம்பி சில விஷயத்த சொல்ல வேணாம். ரகசியம் கொஞ்சம் பரம ரகசியமா இருக்கட்டும். கொஞ்சம் ஈகோவை விட்டு கொடுத்து தான் போகணும், இல்லாட்டி அது கொஞ்சம் பிரச்சனையை உண்டாக்கும். தயவு செஞ்சு காசிப் பேசாதீங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு 3-4 மாசமா. இந்த மாசம் ரொம்ப அழுத்தமா சொல்றேன், காசிப் பேசாதீங்க. நீங்க யாரை பத்தியாவது காசிப் பேசுறீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு மரியாதை போயிடும். இல்ல நீங்க யாரை பத்தி பேசுறீங்களோ, அனுமனுக்கு ஒரு இது இருக்கும் தெரியுமா? அனுமனுடைய தலைவன் இருக்கானே வாலிக்கு ஒரு பவர் இருக்கு. யாராவது அவன் முன்னாடி நின்ட்டு அவங்க பவர் அவன் எடுத்துருவான். அதனாலதான் ராமன் பின்னாடி போய் அடிச்சாராமா. அந்த மாதிரி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரையாவது பத்தி இந்த மாசம் கமெண்ட் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட எனர்ஜியும் சேர்ந்து அவங்களுக்கு அது போயிடும். ஏன்னா நீங்க அவங்கள பத்தி நினைக்க உங்களுடைய எனர்ஜி அவங்கள வாழ வச்சிடும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். கிட்டத்தட்ட 4ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை மொத்தமா 1, 2, 3 எல்லாம் கும்மி அடிச்சிட்டு இருக்கு. நிறைய கிரகங்களுடைய பார்வை வேறு. சூரியன், செவ்வாய், சனி, இடையில அப்படியே போகக்கூடிய சந்திரன் காம்பினேஷன், புதன் வேற போய் உட்கார போறாரு. 5 அமைப்பு. அந்த வீட்டுக்கு ராகுவின் ராகுவோட வீட்டுல தான் சனியோட வீட்டுல ராகு உட்கார்ந்து இருக்காரு. அந்த ஒரு எனர்ஜி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 6 பிளானட்டோடைய ஒரு அமைப்பு அப்படியே கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய நேரம் 4ஆம் இடத்துல சுயம் சார்ந்து இயங்க போகுது, மனம் சார்ந்து இயங்க போகுது. நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டே நிறைய பேருக்கு தீட்சை நீங்கள் வழங்குவீர்கள். குருவை யூஸ்வலாவே அதனாலதான் அது குரு வீடு. நீங்க நிறைய பேருக்கு தீட்சை வழங்குவீங்க. நிறைய பேருக்கு நீங்க சில நிவர்த்திகள் சொல்லி கொடுப்பீங்க, பரிகார நிவர்த்திகள், இதெல்லாம் நடக்கும். சும்மா நீங்க ஒரு 4 பேருக்கு ஏதோ சொல்வீங்க, அது பழிக்கும். இல்லை நீங்க ஏதாவது பண்ணிட்டு வருவீங்க யாருக்கும் தெரியாம, இதெல்லாம் நடக்கும். என்னைக்கோ எப்பயோ அஸ்ட்ராலஜர் சொன்னதை இப்போ பண்ணுவோமே, இப்போ பண்ணுவீங்க. அதுக்கு இந்த மாசம் தான் உங்களுக்கு நேரம் வாய்க்கும். இல்ல ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாசம் தான் அது படிக்கவே ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருந்தாதான் இது நடக்கும்ன்ற ஒரு நியதி இருக்கு. என்னதான் பரிகாரம் பண்ணாலும் எப்போ அது நடக்கணும் ஒரு விதி இருக்குல்ல, அப்பதான் அது நடக்கும். சனி செவ்வாயுடைய காம்பினேஷன் எப்போ ஒத்து போகுதோ அப்பதான் உங்களுடைய பரிகாரங்கள் நடக்கும். இது மிகப்பெரிய சூட்சமோ, நான் சும்மா சாதாரணமா சொல்றேன் நினைக்காதீங்க. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரைக்கும் பண்ண எல்லா விஷயத்துமான கர்மா கிளன்சிங் நடந்துட்டு இருக்கு. 4ஆம் இடம்ன்றது அர்த்தாஷ்டம சனி. சுயத்துல சனியுடைய பார்வை பாதி பங்கீடு இருக்க போகுது. கொஞ்சம் லேசினஸ் அதிகமாகும், உடல் பருமனாகும், கால் வலி, உடம்பு வலி கொஞ்சம் பாடாப்படுத்தும், கொஞ்சம் திமிர் அதிகமாகும். அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாம் தெரியுன்ற திமிரை இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்களும் கொடுப்பார்கள். அப்ப அதன் மூலமாக அடுத்தவர்கிட்ட தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத திட்டு, அடுத்தவங்களை மதிக்காம போறதானா, இதெல்லாம் இந்த இடத்த மட்டும் கவனமா இருக்கணும். இப்ப எப்பயுமே இது வரும்போது நம்ம கவனமா இருக்கணும்னு ஒண்ணு இருக்கு. அதனால இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா ஈகோ எட்டி பார்க்கும் போதே கொஞ்சம் நீங்களே உங்களுக்குள்ள சொல்லணும், இல்ல நம்மளுக்கு சொந்தம் வேணும், சுத்தம் வேணும், கூட இருக்கவங்க எல்லாம் வேணும்ன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் திறமையால் கர்வப்படக்கூடிய நேரம். நான் நினைச்சா அதை முடிச்சிருவேன், இவன்லாம் யார், இவன்லாம் எனக்கு கீழே வந்தவன், நான் பார்த்து வளர்த்து விட்டேன், இந்த மாதிரி யாரையாவது சொன்னீங்கன்னா வாலி கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த கதையை சொல்றேன். யூஸ்வலி நான் யாருக்கும் கதை சொல்ல மாட்டேன், உங்கள்கிட்ட மட்டும் சொல்றேன். நீங்க யாரை பத்தி புகழ்றீங்களோ, யாரை பத்தி திட்டுறீங்களோ அவங்க வளர்ந்துருவாங்க, நம்ம அப்படியே உட்காந்துருப்போம். அதனால இதுல கொஞ்சம் அதுல மட்டும் கவனமா இருங்க மூல நட்சத்திரக்காரர்கள். ஓகே, படிக்கிற மூல நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பீர்கள்? ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வேகம் அதிகரிக்குமா, நீ பெருசா நான் பெருசான்ற போட்டி போட்டு சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும், மேலே கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க மூல நட்சத்திரக்காரங்க கவனமா இருக்கணும். இந்த மூல நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளும் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது கொஞ்சம் இழுத்துட்டு தான் போகும். பைசல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் வரும். 2ஆம் திருமணத்திற்காக காத்திருப்பதற்கு அதற்கான வாய்ப்புகள் அமையும். நிறைய பேருக்கு கௌரவம் பாதிக்கப்படுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எட்டி பார்க்கும். ஆனா அதெல்லாம்
உங்களுடைய சுயஜாதகம் நன்றாக இருக்கிற பட்சத்துல ஆகாது, இல்லாட்டி கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணும். பெருசா ஒரு நெகட்டிவ் ஆகாது. பட் குரு தான் வீட்டுக்கு தானே பார்வை கொடுக்கறதுனால ஓரளவுக்கு சுயம் சார்ந்து நல்லா தான் இருக்க போகுது. 3ஆம் இடத்துக்கும் பார்வை கொடுத்துட்டு இருக்காரு. முயற்சிகள் எல்லாம் பலித்தமாக போகுது. நிறைய முயற்சி மேற்கொள்ள வைக்கும், நிறைய அலைய வைக்கும். அலைச்சல் அதிகமாகும். இந்த அலைச்சல் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதுமானது. இந்த ஏப்ரல் மாதம் 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நான் மேல் சொல்ற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தான். யாரை பத்தியும் புறணி பேசாதீங்க, யாரை பத்தியும் காசி பேசாதீங்க, யாரை பத்தியும் உங்க கருத்து கணிப்பை கூறாதீங்க. யாரை பத்தியும் நல்லவங்களா கெட்டவங்களா ஜட்ஜ் பண்ற இடத்துல நம்ம இல்லை, நம்மளுக்கு நிறைய சோழி இருக்கு. ஓகே, நம்ம அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு வேற யாரையாவது பார்த்து பேசிட்டீங்கன்னா அது எங்கேயோ போய் ஏதோ பண்ணி கடைசியில உங்களுக்கு அது பிரச்சனையில் வந்து மாட்டிக்கொள்ளும். உங்களை பத்தி யாராவது சொல்லியிருக்காங்கன்னு அதை சொன்னாலும் காது கொடுத்து கேட்காதீங்க. ஏன்னா சனி இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வார், பிரிச்சு விட்டுருவாரு. கூட இருக்கவங்கள பிரிக்கிறதுக்கான நேரம்லாம் விட்டுப்பாரு. அம்மா அப்பாவோட பிரச்சனையை உண்டாக்கிக்காதீங்க. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. தலைவலி, சுகரு, பிபி இருக்கக்கூடிய இந்த வயது ஒத்த மூல நட்சத்திரக்காரங்க 1க்கு 2 தடவை நல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தடவை கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சனியோட சேர்ந்து சூரியன், திடீர்னு மருத்துவம் மாத்துவீங்க. சித்தா ஆயுர்வேதிக்குன்னு போயிட்டு அதுல சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல சினாரியோ உருவாக்கி கொடுக்கும். நல்லா இருக்கும். ஹெல்த் வைஸ் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒற்றை தலைவலியால் அவஸ்தைப்படுவீங்க. கண்ணு, நரம்பு, தலைவலி, கால் 4ஐயும் பார்த்துக்கணும். மற்ற எல்லாம் நல்லா தான் இருக்கு. பெருசா ஒன்றும் கவலைப்படாது. தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, தூக்கம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 1 மாத காலம் என்பது உங்களுடைய முயற்சிகள் எழுத்து பழுத்தமாகக்கூடிய முன்னுக்கு வரக்கூடிய மாதமாகத்தான் இனிதய மலர காத்திருக்கிறது. ராகுவாலும் சரி, சனியாலும் சரி, ரொம்ப நல்லா இருக்கு டைம் பீரியட். மூல நட்சத்திரக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? அனுமன் வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தை கொடுக்கும். முடிஞ்சா பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் இல்லாட்டி அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணி 1 மாசம் ஃபுல்லா அந்த வால்பேப்பரை வச்சு தினம் உங்க மொபைலை திறந்து பார்க்கும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு. அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய வழிபாடாக இனிதய மலர காத்திருக்கிறது. மூல நட்சத்திரக்காரங்க என்ன பார்ப்பீங்க? நிறைய ஃப்ளைட் பார்ப்பீங்க. நிறைய ஃப்ளைட் பார்க்கறது, நிறைய பறக்கிறது, விமானங்கள் பார்க்கறது, விமானத்துக்கு போறது, விமானத்தோட கனெக்ட் ஆகுது, வேற ஊருக்கு போறது, இல்லை விமானம் குறித்த செய்திகள் அதெல்லாம் இந்த தடவை கண்ணில் போடும், பார்ப்பீங்க. நீங்க உயர பறந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று காட்ட சமிக்கைகளாக தான் நீங்க விமானம் பார்த்தல் என்பது இருக்க போகுது. வானத்தை கிழிச்சிட்டு போற மாதிரி கொஞ்சம் சில பேர் உன்னை சலனப்படுத்துவாங்க, கவனமா இருக்கணும். சில பேரால நீ சலனப்படாம கவனமா இருன்னு சொல்லக்கூடிய காரணமாகத்தான் நீ விமானம் பார்த்தல் என்பது உங்கள் கண்ணில் படப்போகிறது. ஸோ எதுலையும் சலனப்படாம தெளிந்த நீர் மாதிரி இருக்கிறது இந்த தடவை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு